அந்த அறையில் சிரிப்பு சத்தம் கலகலவென ஒலித்து கொண்டிருந்தது. தாத்தா தன் இளமை கால சாகசங்களை சொல்லி கொண்டிருக்க அங்கே ஒரு குட்டி பட்டிமன்றமே நடந்து கொண்டிருந்தது. தாத்தா: அந்த காலத்தில் நான் 10 கிலோமீட்டர் அசால்ட்டாக நடந்தே போவேன் தெரியுமா? அண்ணன் தின்பண்டத்தை மென்றபடி: தாத்தா, இப்போ நீங்கள் கிச்சன் வரைக்கும் போகவே ரிமோட் எங்கன்னு தேடுறீங்க, இதில் 10 கிலோமீட்டரா? இதை கேட்டு அமீரா சிரிக்க அண்ணன் மெல்ல அவள் கையில் இருந்த சித்திரத்தை பார்த்தான். ஏய் அமீரா, என்ன வரைகிற? இது என்னது? டைனோசரா இல்லை நம்ம வீட்டு பூனையா? அமீரா முறைத்தபடி: இது சிங்கம் அண்ணா, உன்ன மாதிரி சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காது, கர்ஜிக்கும். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அப்பா: டேய், அவகிட்ட வம்பு பண்ணாத, அப்புறம் உன் தட்டை தூக்கிட்டு ஓடிட போறா என்று கிண்டல் அடித்தார். வாசலில் நின்றிருந்த அம்மா தன் கையில் இருந்த துணியை சரி செய்து கொண்டே: போதும் போதும், எல்லாரும் இங்கேயே அரட்ட, சோறு தானா தட்டுக்கு வருமா? சீக்கிரம் வாங்க, இல்லைனா எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுடுவேன் என்று மிரட்டலாக சொல்ல அனைவரும் இதோ வந்துட்டோம் என்று டைனிங் டேபிளை நோக்கி ஓடினர். சிரிப்பும் கிண்டலுமாக அந்த வீடு ஸ்வர்க்கமாக தெரிந்தது.